உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ஒரு 2 மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஒரு இருள் சூழ்ந்தார் போல. காரணம் என்னென்னா, சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு, டார்க் ரூம். அதே போல தான் ராகு, அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம். அங்கே வெளிச்சமே கிடையாது, விஷம். உலகம் பூரா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? டார்க்காக இருக்கும். அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி? செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார், நீச்சமாகி அல்லவா இருந்தார், நீச்சத்தை தான் பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம். செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார். அப்போ சனி ராகுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் இடத்தில் இருப்பதற்கு சமம். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரன். செவ்வாய் வெளிச்சமான கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் பிரகாசமான கிரகம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகங்கள் 2ம் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மையோடு மாறிவிட்டன. இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அரசியல் கழகங்கள்லேருந்து, பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அல்லது பண சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரைடு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேரம் பேசுகிறது, மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது, எனக்கு இவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார். ஏன்னா கால புருஷனுக்கு 1ஆம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக, அவர் ஒரு அதிகாரமாக மிக்கவர், செயல் தலைவர். அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா? அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும். அதே தான் 1-5-9 தொடர்பு. அப்போ அடுத்த 60 நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம். அடுத்த 60 நாட்கள் செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 திரிகோண தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்ம செவ்வாய் பகை வீடு, சூரியனுடைய வீடு, செவ்வாய் பகை வீடு. ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க, ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய், அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும். இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும். அப்போது அடுத்த 60 நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா? இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட, ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு, நல்ல உயர்ந்த அதிகாரம், பணவரவு, தனவரவு, அதே போல்
நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம், ஸ்டேபிளாக, இதுவரையும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம். அதே போல் குறிப்பாக அரசியல், ஆன்மீகம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம். ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம், நம்ம அந்த நகைக்கு ஜுவல் லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், மெயினாக மணியை ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வருமானம், தொழில் அமைப்பு, சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், காசு பணம் சிறப்பானதாக இருக்கும். காசு பணம் தேடி வரும். அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிம வளம், இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு, பூமி காரகத்துவம், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, விவசாயம், அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதனால தான் இப்போ நம்ம அந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை, அது காமனாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா, நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக பில்டர்ஸு, அதே போல் குவாரிகள், கிருஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளம் சார்ந்தவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்புறம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, மணி லாண்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது. அப்போ வாருங்கள் நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போது. உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா? உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் சுக்கிரனுடைய இடமாற்றம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, அவர் தான் 2-9 செவ்வாயை விடுங்க, செவ்வாய் 3-8 செவ்வாய் அசுபராக மாறிவிட்டார். அதனால் அவர் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒத்து போயிருக்காது. மெயினாக இடம் மாற்றங்கள், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் பார்க்குறோம், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அல்லது சொத்து பிரச்சனைகள் அல்லது மெயினாக குடும்ப பிரச்சனைகள், குடும்ப கஷ்டங்கள், பிள்ளைகளால் வரக்கூடியது, பெற்றோர்களால் வரக்கூடியது, அப்புறம் அங்கம் பங்காளிகள், இந்த ரிலேஷன்ஷிப்பால் வரக்கூடிய பிரச்சனைகள், சம்பந்திங்க பிரச்சனைங்க, இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக சமீப காலமாக பார்த்திங்கன்னா, இப்போ கூட நம்ம அந்த திருப்பூர் சைடு, இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அருள்வாய்மொழி, திருநெல்வேலி சைடு, இதெல்லாம் இந்த கன்னி ராசி அன்பர்கள் பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க. ஆனாலுமே கூட அவங்களுக்கு இடதோஷங்கள், வீட்டில் அடுத்தடுத்து சில பிரச்சனைகள், இழப்புகள் இதெல்லாம் ஏற்படுது. தொழில் ஒரு பக்கம் தொழில் பாதிப்படையுது, அப்படியே இன்னொரு பக்கம் குடும்பம் அமையுது. அப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கின்றது. அப்புறம் நம்ம அவங்களுக்கு அங்கே கிட்ட இருந்து இருவருக்குமே சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய சுபத்துவம் கிடையாது. இந்த செவ்வாய் நீச்சமடைந்த காரணத்தினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில்,
அல்லது தொழிலில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் இடதோஷங்கள், ஒரு சில மறைமுகமான பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. சாமி, இந்த மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது, இது எப்படி நிவர்த்தி ஆகுது? ஆனால் அடுத்தடுத்து குடும்பத்தில் ஏதேனும் ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது, இதை தடுத்து நிப்பாட்டணும். ஆண் வாரிசுகள் எல்லாம் அடுத்தடுத்து ஆபத்து ஏற்படுது, அப்புறம் தடுத்து நிப்பாட்டணும். அல்லது அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் எந்த பசங்களுமே சுகமாக வாழலை, அதை கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டி மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும். இதுபோல் குடும்ப சாபங்கள், தலைமுறையாக வரக்கூடிய சாபங்கள், வழி வழியாக வரக்கூடிய கர்மா வினைகள், இதெல்லாம் சரி செய்யக்கூடிய கால நேரமாக இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அப்போ இந்த செவ்வாயுடைய நீச்ச நிவர்த்தி என்பது கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது. காரணம் என்ன? 3 8 நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது மறைமுகமான பிரச்சனைகள். நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, இல்லை வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் இருக்கா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, மெயினாக செய்வினைகள் ஏதாவது இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸு, தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, டாக்டர்கிட்ட போகிறது, அதாவது ஸ்கேன் எடுக்கிறது, ரிப்போர்ட் எடுக்கிறது, எல்லாம் எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும், ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, வெளியில் தெரியாத, வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ண முடியாத வகையில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கன்னிராசி என்பர்களே. இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமைகிறது. செவ்வாயால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் அமைய போகிறது. அதே போலத்தான் சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு 2 9 கூடையவன். 2ஆம் பாவம் மிக முக்கியம், 9ஆம் பாவமும் உங்களுக்கு மிக முக்கியம். அப்போ செவ்வாய் அளவுக்கு கடுமையானதாக இந்த சுக்கிரன் இருக்க போகிறது இல்லை. இயற்கையாகவே இந்த சுக்கிரனால் உங்களுக்கு லாபம் அதிகம் கன்னி என்பர்களே. நீங்கள் கன்னி லக்னமானாலும் கன்னி ராசியானாலும் 2 9 கூடிய சுக்கிரனால் நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகம், நல்ல வளர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் அற்புதமான கால நேரம், நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், உத்தியோகம், நிலையான உத்தியோகங்கள், நிலையான வருமானங்கள், கொடுத்த இடத்துல பணங்காசுகள் திரும்புதல், ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது, வட்டிக்கு கொடுத்துருக்கிறது, அல்லது ஒரு உதவிக்காக கொடுத்த பணம் திரும்புதல் போன்ற நல்ல நேரங்கள் எல்லாம், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது கன்னி ராசி அன்பர்களே. சுக்கிரனை பொறுத்தவரையில் யோகமான இடத்துல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அவர் அமைந்தாலுமே கூட அவர் 7ஆம் பாவத்திலிருந்து சனி ராகு அப்படிங்கிற 2 கிரகத்திலிருந்து வெளியில் வந்தது மிக சிறப்பு. சனி ராகுங்கிற 2 பாவங்களிலிருந்து அவர் வெளியில் வந்தது, 2 9 கூடிய சுக்கிரன் வெளியில் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. கன்னி ராசிக்கு லாபம். ஏன்னா கன்னி ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க, எவ்வளோ உழைச்சி கொடுக்குறீங்க, ஆனால் உங்கள் உழைப்புகள் எல்லாம் வருமானமாக மாற மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் உழைச்சி கொடுக்குறீங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு சுயமாக இருக்குமே ஆனால் நீங்கள் சூப்பராக இருக்கலாம், ஆனால் கால நேரம் உங்களுக்கு அந்த வருமானத்தை தரமாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொடுக்க வேண்டியதாக போயிடுது, இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டியதாக போயிடுது, சுயமாக செய்ய முடியல. இதெல்லாம் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய மனவேதனைகள். கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே நல்ல மனவேதனைகள் இருக்குது, நல்ல மனசு கஷ்டங்கள் இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. நாம் எப்படியாவது ஒரு வின் பண்ணணும், சுயமாக ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கன்னிராசி அன்பருக்கு உயர்ந்து நிற்குது. ஆனால் காலமும் நேரமும் கை கொடுக்கவில்லை. இப்படியாக கவலைப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இதோ இந்த சுக்கிரனுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக அமையுது.
அப்போ செவ்வாயுடைய மாற்றம் சிறப்பாக இருக்குது, சுக்கிரனுடைய மாற்றமும் சிறப்பாக உள்ளது. இந்த இரண்டையும் பயன்படுத்தி சாமி நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் செய்ய போகிறேங்க, நான் வேலை தேடுறேங்க, நான் வேறு வேலைக்கு மாற போகிறேங்க, நான் தொழில் அமைய போகிறேங்க, புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேங்க, திருமணம் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவோ, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, நீங்கள் எதை செய்ய போகிறீங்களோ, அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சாமி, எனக்கு வந்து அது லாஸில் போயிடுச்சு, எனக்கு அந்த பணம் திரும்புமா, இல்லை நான் திரும்பவும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா, போட்ட காசை ஒருத்தர் மொத்தமாக ஏமாற்றிட்டாரு, அந்த காசை நான் எப்படி வாங்குறது, அது வழிமுறைகள் இருக்கா, இந்த மாதிரி பணங்காசு ஏமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது, முதலீடுகள் சம்மந்தப்பட்டது, மெயினாக வருமானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடத்தில் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது கன்னி ராசி அன்பர்களே. ஸோ நன்மை நடக்கும். உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வரகி. ஜெய் ஜெய் வர. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.